வணக்கம் 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 வணக்கம். நல்ல செய்தி. முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்துமடிய இந்த பூமியில் என்று சொல்லிடுவோம். மனிதராகிய நாம் பலியமைப்போம். நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், அரசியல் பஜால் மாவட்ட அரசியலை மாற்றி, தமிழீழ அரசியலை மாற்றி, இலங்கை அரசியலை மாற்றி, இலங்கை எடுத்துக்காட்டா உலகம் எல்லாம் பரவணும். இதுதான் செய்தி. இதுக்கு அந்த பிராந்திய மக்கள், அந்த மாவட்ட மக்கள், இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அமைச்சர் என்று சொன்னால், அந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் பேசுகிற தமிழை அந்த மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை விட வேறு தகுதி தேவையில்லை. அந்த மாவட்ட மக்கள், இப்போ யாழ்ப்பாணம்னா யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டம்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் கதைக்கிற ஒரு ஆள், அந்த மாவட்ட மக்கள் அந்த பேச்சு, தமிழ் பேச்சை ஏற்றுக்கொண்டால் அது அரசியல்வாதியாகலாம் என்றதுக்குலாம் வருது. அதே போல் இப்போ நான் கதைக்கிறத தயவு செய்து யாழ்ப்பாணத்து சனத்துக்கு தான் சொல்கிறேன். பெண்கள் காலங்காலமாக ஐரோப்பா வளர்ச்சி அடைஞ்சிட்டுது. ஆதி மொழி, மூத்த மொழி தமிழ் இனம் இப்பயும் அடிப்படை வசதி என்று சொன்னால் உணவு, உடல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு ஒன்றுமில்லாமல் வெளிநாடுகளுக்கு போகிறதும் அல்லோலப்படுறதும் பெரிய வேதனைக்கு உட்படுத்தப்படுற போல. சரியா? அதால் அது நீங்கள் ஐரோப்பா போலவே அல்லது அதை விட மேலவோ அல்லது கிட்டத்தட்ட ஐரோப்பா போலவே யாழ்ப்பாணத்தை மாறினால் நாங்கள் தமிழீழ மாற, இலங்கை மாற, இலங்கையிலேருந்து தீயா போகத்தான் இந்த ஜுத்தி. அப்படி என்று சொன்னால் பெண்கள் தான் குழந்தையை பெற்றெடுக்கணும். அப்போ அரசியலை தீர்மானிக்கிறது பெண்கள், விலைவாசிகளை தீர்மானிக்கிற பெண்கள். அதோட நிப்பாட்டிவிடணும். பெற்றெடுத்த குழந்தைக்கு என்ன வேணும்? உணவு, உடல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உத்தரவாதமாக வேணும். இப்போ பொற்காலம் என்றதை விளங்கும். பெண்கள் கையில் வாக்கு இருக்குத்தானே, அந்த வாக்கு பலம் இருக்குது. வாக்களிக்கிற பலம் பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு பெண்ணுக்குத்தான் அளிப்போம் என்று முடிவெடுத்தால் அப்போ பெண் தான் அமைச்சராக வருது. இப்போ பெண் அமைச்சராக வந்தால் பெண் வேண்டிய சட்டங்களை திட்டலாம் தானே. அதில் இன்னும் ரெண்டாவது விஷயம், வார பெண்ணுக்கு முதல் இருக்கிற ஜனநாயகத்தில் இருக்கிற அரசியல் சீர்கேடு போல் இல்லாமல் சொத்து கணக்கு, அசைஞ்சொத்து அசையா சொத்தை அரசிடமோ அல்லது முதியோர் இல்லத்தோ இல்லை படித்த பள்ளிக்கூடத்துக்கோ நான் பிளவிட்டால் அது அவைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று எழுதி வைச்சா மக்களுக்கு பயம் பெறாது. மக்கள் தங்கட வேலையை பார்ப்பினமே, அரசியல்வாதி மேலே பயம் பெறாது. அப்போ பெண்ணுக்கு தான் பார்க்கணும்னா பெண்கள் கட்சி வந்துட்டுது. ரெண்டாவது சொத்து கணக்கு அரசியல்படுத்தி விட்டு மக்கள் பணி செய்ய முன்னேற வேணும் என்று சொல்லி உதாரணம் யாழ்ப்பாணம் வருதுன்னு சொன்னால் 2 பிரச்சனையும் முடிஞ்சுது. பேருந்து உங்களுக்கு நல்ல ஆட்சி வரைக்கும் உணவு, கல்வி மற்றும் பாதுகாப்பு வருது. அது மாதிரி யாழ்ப்பாணங்கள் வச்சுக்கெல்லாம் சொல்ல வேணும். எல்லாம் ஒன்று கொண்டாங்கலாம் மட்டக்களப்பு பெரிய மாவட்டம் சொல்லவா வேணும். திருவண்ணாமலை, மன்னார் எல்லாம் மாற, தமிழீழம் மாறும், டக்கண்டு மாற, சிங்கள மக்கள் இது நல்ல மண்டு ஏற்றுக்கொண்டு இலங்கை ஆட்சி அரசியல் அமைச்சர் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசியல் அமப்படுத்தி விட்டு மக்களை பணி செய்ய இலங்கை வருது என்று சொல்லி இலங்கையில் இப்படி நடந்துட்டாமண்டு பக்கத்தில் இருக்கிற சவுத் ஏசியா, இந்தியா அறிய, அப்போ இது சவுத் ஏசியா பரவ, ஆப்பிரிக்கா பரவ, உலகம் எல்லாம் ஜனநாயகத்திலிருந்து பெண்களுக்கு ஆட்சி வாக்கு போட்டால் பெண்கள் ஆட்சி வரும். பெண்கள் ஆட்சி வந்தால் பெண்கள் தங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை தீட்டலாம். எல்லாம் பூமியில் இருக்குது. எல்லாத்தையும் சமப்படுத்தலாம். மற்றது அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படுத்தி விட்டு வர நல்ல விஷயம். ஒரு உதாரணம், அப்போ உலகம் எல்லாம் ஒரு அரசியல் புரட்சி போல உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் நல்ல ஆட்சி வந்த உடனே பெண்கள் என்ன செய்யணும்? தங்களோட குழந்தைக்கு அமைச்சர் உணவு, உடல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, குழந்தை 18 வயசு முடிய மட்டும் கிடைக்கணும், முதியோருக்கு கிடைக்கணும். பிரச்சனை முடிஞ்சு, இதெல்லாம் மூவில இருக்குது. நல்ல ஆட்சி வேறு. அப்போ அரசியல்வாதி காசு பிடுங்க இல்லை, என்ன புல விட்டாரு, அடுத்த அரசு எடுத்துடும். அப்போ நல்ல ஆட்சி உலகம் எல்லாம் வந்த உடனே தெரிந்து உலகத்தில் என்ன வரும்? அமைதி, சாந்தம். இப்போ சும்மா வேறுவோம், இடி முழங்குதுன்றது முதல் கலக்கமாக தான் இருக்குது. மழை பெய்த உடனே பெய்து என்ன செய்யும்? பயிர்கள் முளைக்க வலிக்கணும். அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பூமியெல்லாம் நிம்மதி வேற பேந்து உலக சண்டையெல்லாம் தண்டவாளில் ஓஞ்சு ஆளுக்கால் பேசி இருக்கிற அணுகுண்டுகள், இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்தான அணுக்கழிவுகள், இந்த லேசர் கதிர்கள் போன்றதும் கண்டுபிடிச்ச உயிரினங்களுக்கு ஆபத்தான வைரஸுகள், அதுங்களை கொண்டு அண்ட வழியில் கொண்டு போய் ராக்கெட் வச்சிருக்கீங்கன்னா அனுப்ப பூமி பூஞ்சோலியாக வருது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அரசியல்வாதி யாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாவட்டத்தில் இப்போ ஜாழ் மாவட்டத்தில் இந்த வார பெண் அந்த கதைக்கிற தமிழை அந்த மாவட்ட சனம் ஏற்றுக்கொண்டா சரி, கதைக்கிறது ஓகே. அந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் முடிவெடுத்தா சரி. அதால் நீங்கள் அரசியல்வாதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டா சரி. பெண்களுக்கு தான் பார்க்க செலுத்த மாட்டா, பெண் தான் வரும். என்னென்று வரும்? பெண்கள் கட்சி இருக்கு, ஆண்களும் போட்டு போடுவீனமே. அப்போ பெண்கள் கட்சி நிலையாக வந்துடும்.
இதே நான் சொல்கிறேன்டா என்ன வந்து இயற்கை ஏவுது. இப்போ நானே என்ன பார்க்காங்க இயற்கை ஒன்று ஏவுது, என்ன ஏதோ ஒன்று ஏவுது, நான் அதை சொல்கிறேன். அதால் நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தின்னு சொல்லி நன்றி வணக்கம் சொல்லி விட போடுறேன். இதை வந்து மூட பேர் இல்லையோ அல்லது உங்களுக்கு சங்கடனம் இந்த வேறு பேர் இல்லையோ இதை பரப்புங்கோ. பெண்ணுக்கு தான் பார்க்க சொல்ல மாட்டா பெண்கள் கட்சின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அப்போ என்ன ஜாமீன் இருக்க பயமேனண்ட போலே அந்த அரசியலை யாழ்ப்பாணத்தில் துவங்கி தமிழீழம் மாறி இலங்கை மாறி இலங்கையிலிருந்து பிற உலகமெல்லாம் மாறி அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் பலி அமைப்போம். இதை ஏவுறதான் என்ற வேலை. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை. நன்றி வணக்கம். வாழ்க.